ஹலோ கைஸ், வெல்கம் டு டெசிபிள் கிளாஸ் ரூம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருக்க போகிற சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள்ஸ் நிறைய இருக்குது, 1000+ சிம்பிள்ஸ் இருக்குது. நமக்கு ஆம்பிள்ஃப்ளையர்ஸு மற்ற ப்ராடக்ட் மேக் பண்ணக்கூடியதுக்கு தேவையான முக்கியமான சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம முதல்ல அந்த சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு போர்டு எடுக்க போகிறோம்னா அந்த போர்டில் எந்த இடத்த என்ன இருக்கும், எந்த இடத்த சால்டரிங் பண்ணுறது ஒரு காம்பனண்ட்டாக போயிடுச்சு, அது ஃபுல்லாக பஸ்ட் ஆயிடுச்சு, அது வெடிச்சிருச்சு. அந்த இடத்துல வேறு காம்பனண்ட் போடும்போது நமக்கு வந்து என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு தெரியணும். இது சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டில் இருக்கும். இந்த சிம்பிள் ரெஜிஸ்டர் சிம்பிள்ஸ். இது வந்து தமிழ்லேருந்து மின் தடைன்னு சொல்லுவாங்க. நம்ம மின் தடை, அதாவது நார்மலாக பார்த்தா ஒரு வேகத்தடை மாதிரி தான், ஒரு ரோட்டில் வேகத்தடை போட்டுருக்காங்க, போகிறோம், ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தா நம்ம ஸ்லோவாகி போவோம். அதே தான் இந்த இடத்த கரண்ட்டையும் கம்மி பண்ணி கொடுக்கும், வோல்டேஜையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து ரெஜிஸ்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டர். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி பியூர் டிசியை மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மல்டிபிள் பர்பஸ்க்காக நம்ம கெப்பாசிட்டர் பயன்படுத்துவோம். அடுத்து நம்ம டயோடு. நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி, இது ஏசி வோல்டேஜ் ஆகட்டும், ஏசி பல்ஸ் ஆகட்டும், அந்த பல்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த டயோட் சிம்பிள் பார்த்துக்குங்க. அது ஏசி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டயோடில் நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி வந்து இப்படி இருக்கும். அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொடுக்கக்கூடிய ஏசி வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட அவுட்புட்டில் வரும்போது இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அலைகளாக மாற்றி கொடுக்கும். நம்ம அதை அடுத்து நம்ம வந்து நம்ம பியூர் டிசியை மாற்றிக்கலாம். அது அடுத்த கான்செப்ட்னால எப்படி என்ன ஏதுங்கிறது சொல்கிறேன். இதுதான் டயோடு. டயோடுங்கிறது ஒரு சிம்பிளான வேர்டு. இதுதான். அடுத்து ஃபியூஸு. நம்ம போர்டு எஸ்எம்பிஎஸ் ஆகட்டும், மற்ற நிறையா ப்ராடக்டில் அடுத்து பார்த்தோம்னா இந்த எஸ்டிகேசி போகும், நிறையா இதில் வந்து ஃபியூஸ் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எடுத்து ஃபியூஸ் இருக்குது. ஒரு வேளை அது பான் ஆயிடுச்சுனா, வெடிச்சிருச்சுனாவோ அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, என்ன காம்பனண்ட் இருந்துச்சுன்னு தெரியாது. அதுக்காக தான் நம்ம ஃபியூஸ் போட போகிறோம். நம்ம இந்த ஃபியூஸ் போடுறதுனால வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 40% நம்ம ப்ராடக்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற போர்டாகட்டும் மற்ற எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் ஒரு 40% சேவ் பண்ண முடியும். 100% சேவ் ஆகாது. இந்த ஃபியூஸ் போகும்போதே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காம்பனண்ட் டேமேஜ் ஆகி தான் அந்த ஃபியூஸ் போகும். அடுத்தடுத்து அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எது கம்ப்ளைண்ட் ஆகாது, எந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகுது அதோட நினைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து கிரவுண்டு. இதுதான் கிரவுண்ட் சிம்பிள். ஒரு போர்டில் எடுத்துட்டோம்னா, இப்போ எஸ்எம்பிஎஸ் எடுத்துட்டோம்னா ஃபேஸ் நியூட்ரல், கிரவுண்டு இருக்குது. ஃபேஸ் நியூட்ரல் எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம். கிரவுண்டு வந்து மேக்ஸிமம் அந்த போர்டில் இருக்குது, கிரவுண்ட் கொடுக்கணும். அந்த சிம்பிள் தான் கிரவுண்ட் சிம்பிள். அடுத்து வந்து இந்த மேட்ரு கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அடுத்து நான் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெஜிஸ்டர். வேரியபிள் ரெஜிஸ்டர் வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் இந்த பக்கம் நம்ம கொடுக்குறோம். இதை நான் அந்த ரெஜிஸ்டரோட வேல்யூ பொறுத்து கலர் கோடிங்கள் நிறைய இருக்குது. அதை நான் அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ கிடையாது. இந்த பக்கம் வந்து நம்ம இந்த பக்கம் நம்ம 12 வோல்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு நிறைய சர்க்யூட் இருக்குது, காம்பனண்ட்லாம் இருக்குது, ஐஜிபிடியில் போட்டு அதை பண்ண முடியும். இந்த ரெஜிஸ்டர் ஒரு சிம்பிளாக என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த பக்கம் 12 வோல்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்த வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இது எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு டயக்ராம் போட்டு தரேன். இது வந்து இண்டக்டர் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டக்டர் இருக்குதுன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு கம்பிச்சுருளான காயில் தான் இதுக்குள்ள இருக்கும். ரெஜிஸ்டருக்குள்ள ஒரு கம்பிச்சுருள் இருக்கும். அந்த கம்பிச்சுருள் வந்து அதிகபட்சமாக சுற்றி நாம் இந்த பக்கம் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து இந்த பக்கம் வரும்போது குறைஞ்சி வரும். என்ன காரணம்னா இந்த இடத்துலேருந்து சுற்றி 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 மின்தடை ஏற்பட்டு இந்த பக்கம் வரும்போது கம்மியாக வரும். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ரெஜிஸ்டரோட ஃபிக்ஸ்டு ரெஜிஸ்டர் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க. நம்ம இந்த பக்கம் கொடுக்கறது வந்து ஒரு 12 வோல்ட் கொடுக்குறோம். ஏதாவது 12 வோல்ட் ஏதாவது ஒரு வேல்யூ, வாட் எவர் வேல்யூ ஏதாவது கொடுக்குறோம். இந்த பக்கம் அதே மாதிரி ஏதாவது வாட் எவர் வேல்யூவில் நமக்கு அவுட்புட் வருது. இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா, இங்கே 12 வோல்ட் கொடுக்கும்போது இங்கே 1 வோல்ட்டு தான் வரணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா, இங்கே 12 வோல்ட் கொடுக்கும்போது இங்கே 1 வோல்ட்டு தான் வரும். இல்லை, எனக்கு அந்த இடத்துல சமயத்துக்கு தகுந்தாப்புல நம்ம அதை மாற்றணும். ஃபோனை சைலண்ட் விடு. அந்த இடத்துல நம்ம சமயத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுனா, நம்ம இந்த இடத்த கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் இப்போ இந்த இடத்த எடுக்கும்போது தான் நமக்கு 1 வோல்ட் கிடைக்குது. அதை இந்த இடத்த எடுத்தோம்னா ஒரு மாதிரி வோல்ட் வரும், இந்த இடத்த எடுத்து ஒரு மாதிரி வோல்ட் வரும், இந்த இடத்த எடுத்து ஒரு மாதிரி வோல்ட் வரும்.
இந்த இடத்த எடுத்து வரும் ஒரு வோல்ட் வரும், இந்த மாதிரி வரும். இதுதான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இது இந்த இடத்த தள்ளி தள்ளி அவுட்புட் ஆனதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வரை கொண்டு வந்துக்கலாம். நம்ம கடைசி இந்த இடத்த எடுக்கும் போது நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அந்த வோல்டேஜே வரும். இதுதான் வேரியபிள் ரெசிஸ்டர். வேரியபிள் ரெசிஸ்டர் இப்படி தான் பயன்படும். இது வந்து மேக்ஸிமம் நம்ம இதில் வந்து நம்ம நம்ம ஆம்புக்குள்ள யூஸ் பண்ண இடத்த ஒரு இடத்த நம்ம அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். அதாவது பக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக் கன்வெர்ட்டரில் ஒரு சின்னதாக இப்படி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சின்னதாக டின் மாதிரி இருக்கும். அந்த போர்டு இவ்வளோ பெருசு இருக்கும். இந்த மாதிரி ஒரு போர்டில் இந்த மாதிரி சின்ன இந்த இடத்த ஐஜிபிடி இருக்கும், இந்த இடத்த கெப்பாசிட்டி இருக்கும். இன்புட் வந்து இன்புட் 12 வோல்ட் கொடுத்துக்கலாம். 12 to 24 வோல்ட் இன்புட் நம்ம கொடுத்துக்கலாம். அவுட்புட் வர்றது நம்ம இந்த ரெசிஸ்டருக்கு மேலே வந்து இப்படி நட்டு மாதிரி இருக்கும். அந்த நட்டு இதுதான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த நெட்டை நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமாக இந்த இடத்த இருக்கக்கூடிய இந்த அவுட்புட் ஆனால் மாறிட்டே வரும். அப்படி மாறிட்டே வரும்போது அந்த ரெசிஸ்டர்லேருந்து இந்த ஐஜிபிடிக்கு ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னல் போகிறது மூலம் இந்த பக்கம் நம்ம கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் வந்து இந்த 1.5 வோல்ட்லேருந்து நமக்கு 24 வோல்ட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அதுதான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு. நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம தனியாக முழுசாக ஒரு கிளாஸ் எடுத்தால் தான் ரெசிஸ்டன்ஸ் பற்றி முழுசாக தெரிய முடியும். இது ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் தான். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும். நம்ம போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம டேரெக்டாக நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 12-012 24-024 நம்ம கோர் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கும்போது ஓகே தான். எஸ்எம்பிஎஸ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு எஸ்எம்பிஎஸ் காம்பனண்ட் வாங்குறீங்கன்னா அதில் வந்து சிம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னென்னு பார்த்துட்டா மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. நம்ம நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் டவுனு ஸ்டெப் அப்பு, அதே மாதிரி ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதுலேயே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்குது. இதில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அது கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே கிளாஸ் எடுத்தால் தான் புரியும். டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான். நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும், ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். அதாவது ஏசி வோல்ட்டு. இந்த பக்கம் ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 230 வோல்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்படி 230 வோல்ட் வரது அப்படியே அந்த பக்கம் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி மட்டும் நான் அந்த கிளாஸில் கடைசியான ஒரு விரிவாக்கமாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் போகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு பெரிய விரிவாக்கமாக வேணும். ஒரு சின்னதாக கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸ்பீக்கர் சிம்பிள். அடுத்து எல்இடி சிம்பிள். இங்கே நம்ம டயோட் சிம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி தான் எல்இடி சிம்பிள் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்இடிங்கிறது எதுவும் இல்லை, லைட்டிக் எமிட்டிக் டயோடு. இந்த டி ஃபார் டயோடு, லைட்டிக் எமிட்டிக் டயோடு. அதனால டயோட் சிம்பிள்லேயே ஒளி வெளியே வருது, அவ்வளோதான். அதனால லைட்டிக் எமிட்டிக் டயோடு. அதனால நமக்கு டயோட் சிம்பிள் மாதிரியே இருக்கும். அடுத்து சுவிட்சிங் சிம்பிள். நம்ம நிறைய போர்டில் இருக்குது. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இது போர்டை பற்றி எடுக்கும்போது சொல்கிறேன். நிறைய போர்டில் இருக்குது இந்த மாதிரி சுவிட்சிங் வரும். சுவிட்சிங் கொடுத்துருந்துச்சுன்னா இது நார்மலாக ஓப்பனில் இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். க்ளோஸ் பண்ணி கொடுத்தா தான் சர்க்யூட் ஆனது. இந்த இடத்துல நம்ம ஏதாவது வாட்டவர் எந்த சுவிட்ச் வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஒரு சின்ன விளக்கமாக ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இது பண்ணிக்கலாம். நோட் பண்ணுற மாதிரி நோட் பண்ணிக்கங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நாம் போட்டிருந்தது ஒரு சிம்பிள். டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க. இது வந்து ஸ்டெப் அப்பு. இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தா வந்து நம்ம இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதை அதிகம் பண்ணி கொடுக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் இது வந்து மொத்தம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 டைப் ஆஃப் வைண்டிங் இருக்கு. பிரைமரி வைண்டிங் இருக்கு, செகண்டரி வைண்டிங் சொல்லி மொத்தம் 2 வைண்டிங் இருக்கும். இந்த பிரைமரி வைண்டிங் சொல்றது நாம இன்புட் கொடுக்கக்கூடிய இடம் தான் பிரைமரி வைண்டிங் சொல்லுவாங்க. செகண்டரி வைண்டிங் சொல்றது வந்து நம்ம அவுட்புட் எடுக்கக்கூடிய செகண்டரி வைண்டிங் சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் நம்ம கம்மியாக கொடுக்கக்கூடியது அதிகமாக பண்ணி கொடுக்கும். அதனால தான் பாருங்க இந்த இடம் இன்புட்டுங்கிறது கம்மியாக கொடுக்குறோம். இந்த கம்பிச்சூழல் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் கம்பிச்சூழல் அதிகமாக இருக்குது. இது வந்து அவுட்புட்டு, சரிங்களா? இந்த பக்கம் அதிகமாக வரும். இப்போ நார்மலாக நம்ம யூபிசில நம்ம பேட்டரி பார்த்தா 12 வோல்ட் பேட்டரி தான் இருக்கும். 12 வோல்ட் இன்புட் கொடுக்கும்போது நமக்கு பார்த்துட்டா 230 வோல்ட்டு அவுட்புட்டு.
அவுட்புட் வரும். நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து டேட்டா ஏசி வோல்ட் தான் கொடுக்க முடியும். ஏசி வோல்ட் இந்த பக்கம் என்ன ஏசி வோல்ட் கொடுத்து ஸ்டெப் அப் போட்டால் ஸ்டெப் அப் வரும், ஸ்டெப் டவுன்னா ஸ்டெப் டவுன் வரும். அடுத்து நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம நார்மலாக பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடியது. 230 வோல்ட்டு ஏசி இன்புட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் 12 அவுட்புட் ஏசி 12 இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. நம்ம இந்த 2 டைப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்துக்குங்க, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 டைப் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் டிரான்ஸ்ஃபார்மர் நிறையா விஷயம் இருக்குது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, நிறையா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. அது அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு சொன்ன டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி மட்டும் நம்ம தனியாக பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி வோல்ட் டிசி வோல்ட்டை மாற்றுறதுக்கு ரெக்டிஃபயர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சிச்சு. நம்ம நாளைக்கு அடுத்து நம்ம இன்னைக்கு பார்த்த சிம்பிள்ஸ் மொத்தத்தையும் வந்து தெளிவாக அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. நம்ம கொடுத்து பேசிக் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அந்த நிறையா விளக்கங்களையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் படித்ததாகட்டும், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வச்சு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் கற்றுக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஃபார் டெசிபிள் கிளாஸ் ரூம்.